கருநாகராஜன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன், தொகுதிகளுடைய மறுவரையறை, இது எல்லாம் செய்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராமல் செய்வீங்களா? ஏற்கனவே என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற கோஷம் இங்கே முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இதை செய்வதுங்கிறது உங்களுக்கு கூடுதல் பின்னடைவை கொடுக்காதா? டீலிமிட்டேஷன்ங்கிறது ஏறத்தாழ நம்ம ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் இதை பத்தி பேசப்பட்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் இப்ப உடனே நாளைக்கே அமல்படுத்த போறதில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% ஒதுக்கப்பட வேண்டிய நிலையில டீலிமிட்டேஷன் பண்றாங்க. இடையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்கி அந்த பணிகள் வேற விறுவிறுப்பாக நடக்க இருக்கிறது. இது 2029க்கு மேலதான் அநேகமாக இந்த டீலிமிட்டேஷன் நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும். இதை டீலிமிட்டேஷன் பண்ணாதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியுங்கிறதும் ரெண்டு இணைப்பான ஒரு விஷயமா இருக்கு. பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது ஏறத்தாழ 27 ஆண்டு காலமாக டீலிமிட்டேஷன் கொடுக்கறதுலயும் பிரச்சனை இல்ல, டீலிமிட்டேஷன் பண்றதுலயும் பிரச்சனை இல்ல, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுலயும் பிரச்சனை இல்ல. அது நீங்க அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் கூட அமல்படுத்திக்கோங்க, அதுலயும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா, இதனால தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையுமா, எண்ணிக்கை குறையுமா அப்படிங்கறதா. குறையாம நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க 850 உயர்த்தப்படுகிற பொழுது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 39 தொகுதிகள் 59 தொகுதிகளாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலங்கள்லயும் அவங்களுடைய எங்க டீலிமிட்டேஷன் என்ன, மக்கள் தொகைக்கு ஏற்ப சமமான பிரதிநிதித்துவம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அவர்களுடைய பிரதிநிதிகளும் அங்கே அமையப்பட வேண்டும் என்பதுதான அடிப்படை நோக்கம். மக்கள் தொகைக்கு ஏற்பங்கிறதுலதான் பிரச்சனை வருது சார். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே சரி, கேரளா மாதிரி மாநிலங்கள்ல நம்ம மக்கள் தொகையை கடுமையா கட்டுப்படுத்தி இருக்கோம். வேற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் அதை செய்யல. அப்போ அவங்களுக்கு பெனிஃபிட்டாவும் நமக்கு அது பின்னடைவாகவும் ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. இல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் சமமான வாக்காளர்கள், அதுவும் ஒண்ணு நம்ம டீலிமிட்டேஷன்ல நிச்சயமாக நம்ம கடைபிடிக்க போறோம். மக்கள் தொகைக்கு ஏற்பங்கிறது மக்கள் தொகை குறைவது கூடுவது அது வெறும் ஒரு நம்ம திட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, அந்தந்த மாநில மக்களுடைய கலாச்சாரத்தின் பழக்க வழக்கங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள் மாற்றம், குடும்பத்தில மாற்றம், கூட்டு குடும்ப மாற்றம், எத்தனையோ விதமான வகையிலையும் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதை ஒரு திட்டமா பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுக்குமான வாய்ப்பு சமமாக போய் சேர வேண்டும் என்பதுதான். அதே நேரத்தில் 39 பார்லிமெண்ட் தொகுதி தமிழ்நாட்டில் நீங்க மக்கள் தொகையை குறைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு 25 தான் வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க ரொம்ப வேதனைப்படலாம், வருத்தப்படலாம். நிச்சயம் பாஜகவும் சேர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கும், அப்படி குறைக்காதீர்கள் என்று சொல்லி. 39 தொகுதி என்பது 59 தொகுதியாக உயர்கிறது என்பதையும் நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் மறந்துடுறோம், மக்களுக்கு அதை சொல்ல மாட்டேங்கிறோம். டீலிமிட்டேஷன்ல நீங்க முதலமைச்சர் ரொம்ப பதட்டமா சொல்லி இருக்கிறாங்க, போராட்டம் அது இதுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் நாடாளுமன்றத்துல பேச போறோம், இன்னும் 2 தினங்கள்ல அதை பத்தி பேச போறாங்க. அதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படுகிறது. இது எத்தனையோ நடைமுறைகள்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இவங்க பேசி பாராளுமன்றத்துல அதை பத்தி விவாதித்து ஒரு முடிவெடுப்பதற்கு பல நீண்ட காலம் இருக்கிறது. பல நடைமுறைகள் வரும் பொழுது அது ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுமே வரும்போதெல்லாம் அதை எதிர்ப்போம், போராடுவோம் என்று சொன்னால் எப்படி இந்த நாடு முன்னேறும்? இன்றைக்கு நாடு இந்த அளவிற்கு முன்னேறி இருப்பதற்கு காரணமே பல வெளிப்படைத்தன்மையான மாற்றங்கள் தானே. அந்த மாற்றங்கள் அடிப்படையில் மக்களுக்கு சமமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா நான் பார்க்கிறேன். கேட்போம். நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேடம் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது இல்ல, என்ன இப்போ பார்லிமெண்ட்ல வரப்போகுது, உடனே எதுவும் செய்ய போறது இல்லை, ஏன் இவ்வளவு கொந்தளிப்பு? இன்ஃபேக்ட் தமிழ்நாடுக்கு எண்ணிக்கை கூட தான் போகுதுங்கிறார். கூட தான் போகுதுன்னு அப்படியே தேனை தடவி, சர்க்கரை தடவி, மிட்டாயை தடவி ஐயா பேசுறத பார்த்தா ஐயோ புலகாங்கிதமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமா கொண்டாடலாம் இந்த நாளை. ஏன்னா இன்னைக்கு சித்திரை திருநாள் வேற இல்லை, அதுக்கு ஒருத்தர் நல்ல தகவல் சொல்ற மாதிரி விஷத்தை கொடுக்குறாருங்கிறது தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு 39லேருந்து 59 தான் ஆகும். ஆனா அந்த பீமாரு ஸ்டேட்னு ஒண்ணு இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், பிரிக்கப்படாத உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் 850 வரைக்கும் ஏற போகுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 850 அந்த மொத்தமே 850 தான். அதான் 850 முழுசா அங்க கொண்டு வர போறாங்க. அவ்வளோ மக்கள் தொகை அங்க இருக்கு மேடம்.
மொத்த இந்தியாவுக்குமே 880 தான் மேடம். தெரியும். 35 இது யூனியன் பிரதேசத்துக்கு மேடம். தெரியும் பா, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இங்க நீங்க இப்படி கிள்ளி கொடுத்துட்டு அங்க அள்ளி கொடுக்க போறீங்க. ஆனா நீங்க கிள்ளி கொடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு அதையே பேசிட்டு இருக்காரு. அப்புறம் முன்னேறி இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு மிகப்பெரிய பொய்யை ஐயா முதல்ல இந்தியா முன்னேறி இருக்கலாம். டிமானிட்டைசேஷன் அப்போ நாங்க போராடணும், அப்பவும் முன்னேறி இருக்கு. அதனால அப்புறம் உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியல்ல முன்னேறி இருக்கும். எத்தனாவதா? இப்போ 5ஆவதா இருக்கணும். 5ஆவதா அந்த கணக்கே தப்புன்னு உலக அந்த மானிட்டரி ஃபண்ட் சொல்லியாச்சு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதையும் சொல்லிச்சு. நீங்க போட்டிருக்கிற கணக்கு தப்பு. 2.22 நாளை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது? ஒரு 87. இல்ல 170 நாடு இருக்குன்னா 169க்கு முன்னேறி இருக்கும். அப்படி சொல்லுங்க. அது தவிர எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் நேத்து சொன்னார்ல பரப்புரையில, ரூபாயின் மதிப்பு எடப்பாடி அவர்களை போல் விழுந்திருக்கிறது. இந்தியா 170ல 169ல இருக்கு. ஆனா தமிழ்நாடு மட்டும் அதுல தனியா இந்தியா என்கின்ற அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற 3 என்ஜின் 4 என்ஜின் 5 என்ஜின் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டையே ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிடணும் சொல்றோம். அப்போ which means இந்தியாவே ஒட்டுமொத்தமா இருந்தாதான் நம்ம தமிழ்நாடே ஐரோப்பாவோட. நீங்க அந்த கணக்கு ஒன்றியம் தானே கொடுக்குது. நீங்க கொடுக்கல, நானும் கொடுக்கல. ஒன்றியம் ஐயா பேசிட்டு இருக்கிற அவங்களோட ஆட்சி நடக்கிற ஒன்றியம் தான் கொடுக்குது. தமிழ்நாடு தான் எல்லா தரவுகள்லயும் முதல்ல இருக்கு அப்படின்னு. அது சரி மேடம். இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அதுலயும் இவங்க பெருமையா சொல்வாங்கல்ல, பிரதமர் கூட அதுதான் சொல்றாரு. நீங்க தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வந்தால் நாங்க எல்லாத்தையும் தேனும் பாலும் ஓட வைப்போம் அப்படிங்கிறாரு. சரி, அப்படியே நாங்க ஒத்துக்கிட்டா கூட அந்த என்டிஏ ஆட்சி நடக்கின்ற 3 என்ஜின் 2 என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேனும் பாலும் ஓடுதா? நான் அதை இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி வரேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குற சென்ட்ரல்ல முற்ற முழுக்க வட இந்திய தொழிலாளர்கள் குடும்பமாக அங்க ரயிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு போடுறதுக்கு. அவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ பஞ்ச பராரிகளாக வறுமையில் வாடி கொண்டிருக்கிறாங்க. ஓட்டு போட ஊருக்கு போறாங்களா? ஊருக்கு போறாங்க, குடும்பமா போறாங்க. எலெக்ஷன் இங்க மட்டும் தான், அங்கெல்லாம் கிடையாது. இல்ல அவர்கள் இருக்கக்கூடிய அஸ்ஸாமுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான வட இந்திய தொழிலாளர். வட இந்தியானா நீங்க ஏன் யூபி மட்டும் நினைக்கிறீங்க? அஸ்ஸாம்லயும் நடக்குது இல்ல? அந்த மேற்கு வங்காளத்தில் நடக்குது, அஸ்ஸாம்லயும் நடக்குது. சோ இப்படியாக அவர்கள் குடும்பம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தே அந்த கன்னி பேக்னு சொல்லுவோம்ல, அது அப்புறம் அந்த 4-5 பெயிண்ட் பாக்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற முன்னேற்றமா? அதுதான் அவர் சொல்ற முன்னேற்றமா? அடுத்தது ரூபாய். எங்களுடைய தலைவர் சொன்னது அதுதான். ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு பிரதமர் 2014 என்ன சொன்னாரு? அமெரிக்காவின் டாலரை போல் இந்தியாவின் ரூபாயை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவுக்காக விசா வாங்குவதில் அவர்கள் கியூல நிப்பாங்கன்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு? எல்லாமே தலைகீழா மாறி போயிருக்கு. வெளியுறவு கொள்கைங்கிறதே இல்ல. பாகிஸ்தான் கூட இப்போது ஒரு மிக முக்கியமான அமைதி பேச்சில் முக்கியமான இடம் வகிக்கிறது. விஸ்வகுரு சொல்லி அந்த பஹல்காம் அட்டாக் நம்முடைய எம்பிக்களை ஊரா அனுப்பினார் பிரதமர். அதுலயும் ஃபெயிலியர். நம்ம டீலிமிட்டேஷன்ல ஆரம்பிச்சு எங்கயோ சர்வதேச அரசியல் போய்ட்டோம். அதெல்லாம் பேச நமக்கு நேரம் இல்ல. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏல வரும். டீலிமிட்டேஷன் என்பது எங்களுடைய தலைவர் இன்றைக்கு சொல்லிக்கிறார், பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரும் என்று. ஏனென்றால் இங்க நீங்க கிள்ளி தான் கொடுக்க போறீங்க, அங்கே அள்ளி கொடுக்கிறீர்கள். அதனாலதான் அந்த புதிய நாடாளுமன்றம் கட்டுறப்பவே எதுக்கு இத்தனை இடங்களை அதிகப்படுத்தி இருக்கிறீர்கள் கேட்டது பதிலே வரல பிரதமர். அந்த சூழ்ச்சியை தான் இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் கண்டுபிடித்திருக்கிறார். இது நாளைக்கே நடக்க போறது இல்ல, உடனே நடக்க போறது இல்ல, உடனே நடக்க போறது இல்லன்னு சால்ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். நமக்கு தெரியும் இவங்க பிளாக் மணியை கண்டுபிடிக்க போறேன்ட்டு எப்படி ரூபாயின் மதிப்பை இழக்க செய்தார்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய குளறுபடி. இவர்கள் தென்னிந்தியாவை அப்படியே முற்ற முழுக்க விலக்கி வைத்து வட இந்தியாவில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த பாடுபடுகிறார்கள் உண்மை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.